ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டு, ஜென்ரல் தமிழுக்கான ஃபுல் டெஸ்ட்டு மொத்தம் 10 டெஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உடனே எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் முடிக்கணும், நான் நெக்ஸ்ட் மந்த் எழுதிக்கிறேன்னாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போர்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான 2 மேஜர் வழி வந்து, ஒன்று ரிவிஷன், இன்னொன்று ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த 2 நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ரேட் அதிகமாக இருக்கும். இந்த 2ல் ஏதாவது ஒன்றை சொதப்புனீங்கனாலுமே கிளியர் பண்ணுற ரேட் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, இந்த டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் அந்த டெஸ்ட்டுக்கு இப்போது டெஸ்ட்டு 2க்கான ப்ளூ பிரிண்ட் வந்து டெஸ்ட்டு 1 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது நான் கொடுத்துருவேன். ப்ளூ பிரிண்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி அழகு 1 இலக்கணத்தில் 25 கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லியிருந்தா, நான் அதை வந்து டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எத்தனை கொஷின் கேட்பேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ 100 கொஷின் இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டெழுத்து, எழுத்து, வினா எழுத்துலாம் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு 3 கொஷின் முடிச்சிட்டேன். வேர் சொல் நீங்கள் ஓரளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4 கொஷின் பார்த்துட்டிங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற எல்லா யூனிட்டுக்குமே கடைசியாக இருக்க அழகு 7 வரைக்குமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ 100 கொஷினுமே என்னென்ன டாப்பிக்கு கீழே எத்தனை கொஷின் கேட்பேன் அப்படிங்கிறத நான் ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் தான் நான் கொஷினுமே நான் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப மெனக்கிட்டு தான் இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். இது ஃப்ரீ தான், இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நீங்கள் 10 டெஸ்ட் எடுத்தாலுமே நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட்டாக பண்ண ஒரு ஃபீல் கொடுக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் சிலபஸில் எங்கே லேகாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிருக்கலாம், அது இஷ்யூ கிடையாது. ஃபைனல் அவுட்புட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ சிலபஸில் எந்த டாப்பிக்குமே மிஸ் ஆகாது இந்த கொஷின் பேப்பரில். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. பட் ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ மொத்தம் 10 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பர்லாம் வந்துட்டு கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ 2மே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுகிறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லை மொபைலில் பார்த்து டெஸ்ட் எழுதுனாலும் ஓகே தான். OMR ஷீட்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நான் எடுக்கல சார், நான் வந்துட்டு லேட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விஷயம், நீங்கள் எப்படினாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுறது அந்தந்த டைம் நான் வீடியோஸ் கொடுக்கும்போதே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேஃப்டி பர்பஸ்க்கு. நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா, இந்த தேதியில் ஒரு நாள் முன்னாடி, February 16, 23, 2 இது வந்து லைனாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக ஸ்கெடியூல் மாதிரி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, மார்ச் 23, ரம்ஜானுக்கு மட்டும் ஒரு வாரம் பிரேக்கு, அடுத்து April 6, April 13, 20, 27. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டு நிறைய எடுப்பீங்க நீங்கள், ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி. ஆனால் ஃபுல் டெஸ்ட்டுன்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும். அதே மாதிரி எடுக்கிற டைமும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். ஒரு நார்மல் இது சொல்கிறேன், நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்டை எங்கே சொதப்புவாங்க, இல்லை அந்த மாதிரி அமைஞ்சிரும் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் மேக்ஸிமம் ஃபுல் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருப்பேங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூ வந்தால் அதை சரியாக பண்ண முடியாமல் போய் ரிவிஷனும் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால தான் 2யுமே வந்து இன்பிட்வீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச லெவலில் நீங்கள் படிக்கிறது, நீங்கள் ஒரு பிளான் படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை படிங்க. இந்த டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டாக எடுங்க. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் 100 மார்க் எடுக்கணுங்கிறத டார்கெட் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக அதை நீங்கள் லேட்டராக டார்கெட் வச்சுக்கலாம். பட் ஸ்டார்டிங் டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு ஓரளவு சும்மா சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிலபஸில் 50% முடிச்சிருந்தாலும் சும்மா டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சில ஏரியாஸ் வந்து நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. சிலபஸில் சில ஏரியாஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கவனிப்பீங்க, இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதை கவனித்து படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட அப்ரோச்சில் வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிறனால. எல்லா டெஸ்ட்டுமே மார்க்குக்காக எடுக்கக்கூடாது. சில டெஸ்ட்டு வந்து நம்மளை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும், சில டெஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்து படிக்கக்கூடியதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே நான் கொடுக்குறேன், இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் கொடுத்தேன்னா சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் எழுத முடியாத சூழ்நிலை இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால தான் இப்போ இயர்லியராக கொடுத்துட்டா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவீங்கன்னு தான் ரொம்ப அட்வான்ஸ்டாகவே நான் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட்டு நான் சொல்கிறேன்,
கம்பல்சரியாக February 16 எழுதணும்னு கிடையாது. நான் பிடிஎஃப் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது ஒவ்வொரு நாள் இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஆன்சர் கீ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதணுன்னா என்னென்ன டாபிக் நீங்கள் கவர் பண்ணணுன்னா பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறுநெடில் வேறுபாடு, மயங்கொலி, இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல்லுக்கும் அயற்சொல், தமிழ் சொல் இதுக்கும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொல் வேறுபாடு. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஷின் இருக்கும். பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறுநெடில் வேறுபாடு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இனம், மயங்கொலி இதெல்லாம் கொஞ்சம் அதிக கொஷின் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், அகரவரிசை, ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாத்துலையும் ஒவ்வொரு கொஷின் தான். கோடிட்ட இடம், மருவு, ஏன்னா இவ்வளோ டாபிக் இருக்குது. 15 கொஷின் கேட்கும்போது மேக்ஸிமம் ஒரு கொஷின் 2 கொஷின் தான் கேட்க முடியும். ஆனால் இத்தனை டாபிக் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இணைப்பு சொல், பல பொருள் தரும் ஒரு சொல். அதே மாதிரி நான் டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன். கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறது, ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான சிலபஸ் பேஸ் பண்ணி சில மெட்டீரியல்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். சில புக் பேக் ஆன்சர்ஸ்க்கான கொஷின் நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு நான் சென்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மற்ற சேனலில் பார்த்து நீங்கள் சிலபஸ் பேஸ்டு ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது தான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக, தொடர் வகை, செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, மரபுச்சொல், நிறுத்தற்குறி, கலை சொற்கள் 10 கொஷின். அடுத்து உவமை தொடர், மரபு தொடர், பழமொழி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன டாபிக் தான். ஆனால் 15 கொஷின் கேட்குறனால இதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக கேட்கலாம். உவமை, மரபு தொடர், பழமொழி. ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து எளி மொழிபெயர்ப்பு. அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடியது. இந்த ஏரியா நிறைய பேர் விட்டுருவீங்க, ஆனால் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல், தமிழின் தொன்மை, உவேசா, தேவநேயபான, அகரமதுலி, பாவேலேறு பெருஞ்சித்தனா, ஜியுபோப் வீரமாமுனிவரை பற்றி ஒரு கொஷின், பாவேந்தர், பாரதிதாசன், குன்றக்குடி அடிகளார் இவங்களிருந்து ஒரு கொஷின். யாரை பற்றி வேணால் கேட்கலாம். கண்ணதாசன், காகிதம் இல்லத்து, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீவாஜா, நாமக்கல் கவிஞர் ஒரு கொஷின். ஸோ திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள், திராவிட மொழி. ஸோ இது கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கேன். இது செகண்ட் டெஸ்ட்டில் மாறும். இப்போ சில கொஷின் பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் வந்துட்டு கொஷின் கொடுத்தது வந்து இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், சில இது டிக்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் ஆன் ஆவரேஜ் ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் ஒரு கொஷினாவது இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 4 கொஷின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 to 4 வந்து அந்த ஏரியாக்கான வெயிட்டேஜ். ஸோ கொஷின் எடுக்கிறது இந்த ஆர்டரில் தான் நான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு டாப்பிக்கை செட் பண்ணிவிட்டு தான் நான் கொஷினே எடுக்கிறேன். ஸோ அவ்வளோ மெனக்கீடு இருக்கேன், சும்மா ரேண்டமாக கொஷின்லாம் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுத்தாலும் இவ்வளோ டீட்டெயில்டாக டெஸ்ட் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ பட் ஆனால் நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாலும் கரெக்டாக கொடுக்கணும். அது ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக இவ்வளோ மெனக்கிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கொடுக்குற கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான போது டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் சரி, இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்றதையும் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்ட்ரா அடிஷ்னல், ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டுனால உங்களுக்கு வந்து ஓவராலாக முடித்தாலே போதும், அது காமன் தான். இதே ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்னாவது நீங்கள் பிளானை நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மொத்தம் 10 டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். 10 டெஸ்ட்டுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் நல்லா வரவேற்பு இருந்தது, நீங்கள் இன்னும் நல்லா டெடிக்கேஷனாக பார்க்குறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றது வேறு எதாவது பிளான் பண்ண முடிஞ்சால் நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16 ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி இன்னொன்று டவுட்டாக இருக்கும், சார் நான் இந்த டெஸ்ட்லாம் எழுதுகிறேன், பட் ஆனால் நான் இப்போ சிலபஸில் முடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக ஒரு 30 to 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் டெஸ்ட்டாக ஒரு 50 to 60% கம்ப்ளீட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அடுத்து தேர்டு டெஸ்ட்டாக ஒரு 80%, ஃபோர்த்து டெஸ்ட்லாம் வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் சிலபஸ் முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட்டடாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் செல்ஃபாக படிக்கிறவங்க.
ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 4 டெஸ்ட்டு, அந்த ஒரு மாத டைமில் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் சிலபஸை முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப்பை பார்த்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே குயிக்காக படிச்சிடலாம் மேக்ஸிமம். நீங்கள் புக் வைஸ் படிக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, புக் பேக் ஃபஸ்ட் படிங்க, இலக்கணம் படிங்க, அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள், மொழிதிறன் பாருங்கள், அதுக்கப்புறமா பாடலோட அதாவது நூல்வெளி, அடுத்து உரைநடை பகுதியில் உள்ள இம்பார்ட்டன்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கொஷின் அடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 80 கொஷின் அரௌண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேர்ந்து படிக்கிறதா இருந்தால் பிளான் பண்ணி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கொஷின் உங்களுக்கு ரொம்ப நியூவாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அது வந்து உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் எழுதும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் லேக் ஆகக்கூடியது 2 விஷயத்தில் தான் மெஜாரிட்டி லேக் ஆகுவீங்க. ஒன்று ரிவிஷனு, இன்னொன்று ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அதை ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.